Hello friends, welcome to Stanley's Academy. First question பாருங்க. Which of the given wireless technologies used in IoT consumes the least amount of power? So இதில் பார்த்தீங்கன்னா first question இப்படி கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க வயர்லெஸ் டெக்னாலஜிஸில் எது வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பவர் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தாங்க. பிகாஸ் இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஒன் அண்ட் வித்தின் அ ஷார்ட் ரேஞ்சுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமோ அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பை யூசிங் ஐஓடிங்கிறது ஒரு கிளவுட் டேட்டாவை நீங்கள் வந்து வித்தின் அ பீரியடுக்குள்ளே நம்ம அதை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ளூடூத் தான் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சப்போஸ் we want to download text documents at the rate of 100 pages per second. Assume that a page consists of an average of 24 lines with 8 characters. In each line, what is the required bit rate of the channel? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டு 100 pages per second அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு பேஜில் எப்படி இருக்குன்னா 24 லைன்ஸ் இருக்குது. ஸோ ஈச் லைன் கன்சிஸ்டிங் ஆஃப் 80 கேரக்டர்ஸ். அப்படின்னா எவ்வளோ பிட் ரேட் தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80 கேரக்டர்ஸ். ஸோ 80 கேரக்டர்ஸில் 1 கேரக்டர் 1 பைட் சொல்லலாம் ஆர் 1 கேரக்டர் சொல்லலாம். 1 கேர் ஈக்குவல் டு 8 பிட். ஓகேங்களா? ஸோ 100 pages into 24 lines, so 80 characters, so 1 character equal to 8 bit அப்படிங்கிறதுல into 8. ஸோ நமக்கு என்ன வருதுன்னா 153 6000. ஸோ 15,36,000 bits per second அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் இந்த பிட் ரேட் நமக்கு கிடைக்குது. நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா கேபிபிஎஸ் எம்பிபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ் அதை கன்வெர்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a file consisting of 50,000 characters, it takes 40 seconds to send. Well, then what is the data rate? அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 kbps, 1.25 kbps, 2 kbps, 10 kbps. ஸோ ஆஸ் யூஷுவல்ங்க நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோமோ ரொம்ப சிம்பிள் தான். திருப்பி இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எத்தனை கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஸோ 50,000 கேரக்டர்ஸ் கரெக்டுங்களா? எத்தனை செகண்டுக்கு 40 செகண்ட். ஸோ ஆஸ் வி நோ 1 கேரக்டர் ஈக்குவல் டு 8 பிட். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50,000 கேரக்டர்ஸ் இன்டூ 8 இது வந்து 40 செகண்டில் சென்ட் ஆயிருது. கரெக்டா? அப்போது 1 செகண்டுக்கு என்ன அப்படிங்கிறதா what is the data rate? அப்போ 1 செகண்ட்க்கு என்ன? ஸோ 50,000 into 8 divided by 40 செகண்ட். ஸோ இதுதாங்க ஆன்சர். என்ன அப்படி வரும் அப்படின்னா 10,000 bits per second வரும். ஸோ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் கேபிபிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10 kbps. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த அட்ரஸ் ஆஃப் கிளாஸ் பி ஹோஸ்ட் இஸ் டு பி ஸ்பிளிட் இன்டூ சப்நெட் வித் 6 பிட். ஓகேங்களா? சப்நெட் நம்பர். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிற ஒரு ஹோஸ்ட்டை 6 பிட் சப்நெட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இன் ஜென்ரல் நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கை தட் இஸ் அது ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா என்னென்னா அதுக்கு வந்து 2 பவர் n -2. ஓகேங்களா? ஸோ வேர் என்னங்கிறது வந்து n is number of bits. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 பிட் நம்பர்ஸ் 6 பிட் சப்நெட். கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 பவர் 6 -2. ஸோ 2 பவர் 6 அப்படின்னா 2 into 2
கரெக்டுங்களா? ஸோ என்ன வரும் அப்படின்னா 64 minus 2 equal to 62. ஸோ சப்நெட் என்னன்னு கிடைச்சிருச்சுன்னா வந்து 62 சப்நெட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, நம்மளுக்கு 62 சப்நெட்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, A and C. இதுல நம்ம இப்போ வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்நெட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்நெட். நெக்ஸ்ட் வந்து இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ 2^10 - 2. ஸோ என்ன வரும் அப்படின்னா 1024 - 2 = 1022. ஸோ 1022 ஹோஸ்ட். இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோஸ்ட். அதான் நாய்ஸ் இருந்தால் ப்ளீஸ் மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பாருங்க ஆப்ஷன்ஸில், ஸோ 62 சப்நெட்ஸ் அண்டு 1022 ஹோஸ்ட். ஸோ இதுதாங்க ஆன்சர் அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம OSI மாடல்ஸில் இருக்க லேயர்ஸில் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் இந்த TCP/IP மாடலில் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு யூசருக்கு UI ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனை ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸை தரது வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர் தான். ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நோட் டு நோட் ஒரு எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் பண்ண நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா HTTP அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட்டை HTTP ரெக்வஸ்ட்டாகவும் அந்த ரெஸ்பான்ஸை HTTP ரெஸ்பான்ஸாகவும் அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் லேயரில் மெயினாக யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால் வந்து HTTP, HTTPS அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுனா, அந்த இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த சேம் டைம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறத ஹார்ட் ஆஃப் தி OSI மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறதா மெயினாக வந்து அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயர் நம்ம பார்த்தோம், இது ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பேக்கெட்ஸாக ரவுட்டரில் இதை சென்ட் பண்ணும். ஸோ அதுக்கு மெயினாக என்ன யூஸ் ஆகுதுன்னா, ஒரு சோர்ஸ் ஆர் டெஸ்டினேஷனோட IP தான் அதுக்கு மெயினாக தேவை. ஸோ இன்னும் இருக்கிறது வந்து இந்த PGP. ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து டேட்டா லிங்க் லேயருக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4, 1, 2, 3. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the maximum size of the data that the application layer can pass on the TCP layer. ஸோ இதெல்லாம் கீழே இருக்க சம் சைஸ் கொடுத்துருக்காங்க. பட் டிஃபால்ட்டாக சொல்கிறேன், TCP லேயருக்கு அதாவது மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி டேட்டா இந்த அப்ளிகேஷன் லேயரில் எவ்வளோ பாஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு லிமிட் இல்லைங்க. ஸோ எனி சைஸ் கேன் பி அக்செப்டபிள். ஓகே, அந்த மெயின் ரீசன் வந்து எனி சைஸ் கேன் பி அக்செப்டபிள். For the application layer to send the maximum amount of data. ஸோ இதுக்கு என்ன சைஸ் நம்ம கால்குலேட் பண்ணாலும் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில், ஸோ இதுக்கு டிஃபால்ட் ஆன்சர் வந்து ஆல் த ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ a packet whose destination is outside the local TCP/IP network segment sent to. ஸோ இந்த பேக்கெட்டோட டெஸ்டினேஷன் வந்து அவுட் சைடில் இருந்துச்சுன்னா அந்த லோக்கல் TCP/IP நெட்ஒர்க்கோட செக்மெண்ட் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும், அதாவது அந்த அட்ரஸ் வந்து எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து டிஃபால்ட் கேட்வே தான் போகும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்க. இது டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா OSI மாடல். கரெக்டாக? ஸோ OSI மாடல். ஸோ லேயர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDN TSPA. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா? ஸோ டிவர். ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீயை வந்து தான் T வந்து நம்ம ஹார்ட் ஆஃப் தி OSI மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹார்ட் ஆஃப் தி OSI மாடல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த PDN அதாவது ஃபிசிக்கல், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லேயர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க சைடில், என்கிரிப்ஷன், கனெக்ஷன் கண்ட்ரோல், ரவுட்டிங், ஃப்ரேமிங்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா டேட்டாஸை வந்து வர பேக்கெட்டில், ஸோ இது என்ன பண்ணோம்னா ஃபிசிக்கல் லேயர்லேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபிசிக்கல் லேயர் என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை வந்து 0s and 1s பிட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதை வந்து நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயருக்கு பாஸ் பண்ணோம். ஸோ அப்படி டேட்டா லிங்க் லேயருக்கு பாஸ் பண்ணுறப்போ இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை நெட்வொர்க் லேயருக்கு அது சென்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இது டேட்டாவை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணும். ஓகேங்களா, ஃப்ரேம் இந்த சென்ஸ் இது வந்து ஃப்ரேமிங்கிறது வந்து டேட்டா லிங்க் லேயரில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன பண்ணணும்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் எரர் ஃப்ரீ, அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் லாஸ் ஆகாமல், டேட்டா எதுவுமே மிஸ் ஆகாமல், எரர் எதுவுமே அக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து ஒரு செக்யூர்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கும் டேட்டாவை. ஸோ சென்டருக்கு அவர் அங்கே ரீச் ஆகின பின்னாடி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் அது வந்து போய் சென்ட் ஆயிரும். ஸோ டேட்டா லிங்க் லேயர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேமிங் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஒன் சோர்ஸ் டு அனதர் சோர்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு சோர்ஸ்ல இருந்து அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு மெயினாக ஒர்க் பண்ணுறது இந்த நெட்வொர்க் லேயர். ஸோ இந்த நெட்வொர்க் லேயரில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரவுட்டிங் அண்ட் லோக்கல் அட்ரஸிங். ஸோ இந்த ரவுட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பாத்தை அதை ஃபைன் பண்ணி சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணிடும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம கண்டிப்பாக பின்னாடி பார்ப்போங்க. ஸோ நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது என்னன்னா ரவுட்டிங் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது தான் வந்து ஹார்ட் ஆஃப் தி ஓஎஸ்ஐ மாடல் அப்படி சொல்லியிருக்கோம். ஏன் இப்படி சொல்கிறோன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு அப்புறம் இருக்க இந்த செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயருக்கு என்ன பண்ணுன்னா சர்வீசஸை இதுதான் ப்ரொவைட் பண்ணும். அதனால எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டியை இதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஏபி, அதாவது 4 3 இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 4 and 3 எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம் 4 இதுதான் அப்படின்னு. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது வந்து கனெக்ஷன் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணோம்னா டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் அப்ளிகேஷன் லேயருக்கு டெலிவர் பண்ணும். ஸோ என்கிரிப்ஷன் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் பின்னாடி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓஎஸ்ஐ மாடல் இந்த லேயர்ஸ் வந்து என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. So distance vector routing algorithm is a dynamic routing algorithm. So the routing tables in distance vector routing algorithm are updated. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் அல்காரிதம் வந்து ஒரு டைனமிக் ரவுட்டிங் அல்காரிதம் தான். ஸோ இதில் வந்து டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங் டேபிள்ஸில் வந்து எப்படி போய் அப்டேட் ஆகும் அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி போய் அப்டேட் ஆகும் அந்த டேபிள்ஸில், ரவுட்டிங் டேபிள்ஸில் அப்படின்னா பை எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் வித் நெய்பர் நோட்ஸ். ஸோ நெய்பர் நோட்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் ஆகி போய் டேபிள்ஸில் வந்து ரவுட்டிங் டேபிள்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் லிங்க் ஸ்டேட் routing algorithm after construction of link state packets new routes are computed using. ஸோ இது என்னன்னா இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் அல்காரிதமில் ஒரு லிங்க் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, லிங்க் ஸ்டேட் பேக்கெட் வச்சு ஒரு லிங்க் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த நியூ அந்த ஒரு பாத் ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த ரவுட்ஸ் வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணும் பை யூசிங் விச் அல்காரிதம் அப்படின்னா டிஜ்க்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் தான். பிகாஸ் எப்பயுமே வந்து பேக்கெட்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது ஆர் ரவுட்டரில் போய் அந்த ரவுட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது அப்படின்னா இட் யூஸ்வலி ஃபெச் தி ஷார்ட்டஸ்ட் பாத். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து டிஜ்க்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த 10 சிம்பிள் கொஷின்ஸ் தான். இந்த இப்போ நம்ம சால்வ் பண்ண இந்த 10 சிம்பிள் கொஷின்ஸையும் நான் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், அதுவும் டவுன்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அகெயின் அந்த டெஸ்ட் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் டெஸ்ட் எழுதி பாருங்கள்.
இந்த டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் எந்த யூனிட்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரலாம், எதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும், எதுலேருந்து ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வித் சிலபஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.